வெல்கம் டு கஸ்து கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல KFC சிக்கன், ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மோர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மோர் இல்லைன்னா 1/2 கப் தயிரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். லெக் பீஸ்லாம் கோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும். இப்போ இது 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரிட்ஜில். மோரில் சிக்கன் 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சிக்கன் எப்படி மேக்னேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இதுக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் கூட சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். உங்கள்கிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துருக்கலாம். எந்தவித கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே மோரில் ஊற வச்ச சிக்கனை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனில் லெக் பீஸும் பிரெஸ்ட் பீஸும் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா சிக்கனையும் இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா சிக்கனுக்குள்ளே நல்லா போகிற மாதிரி எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஊறி வரையில் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். எவ்வளோ தூரம் சிக்கன் இந்த இதில் ஊறுதோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஊற வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சது நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கோட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாம். ஒரு பிளேட்டில் 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவோட இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். எல்லாம் கலந்தாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை இந்த மாவில் போட்டுட்டு சிக்கனில் மாவு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அமுக்கக்கூடாது, ஜென்டிலாக தான் பண்ணணும். இப்போ சைடில் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன், அதில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். டிப் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அந்த மாவில் போட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இதை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்ட உடனே எண்ணெயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணியில் எண்ணெய் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம KFC சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துக்க சிக்கனில் இந்த மசாலாலாம் சேர்ந்து வெளியில் இருக்க கோட்டிங்லாம் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர். நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை ரீச் பண்ணணுமா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு புது ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.